வணக்கம் அண்ட் வெல்கம் டு கியூடெக் தமிழ். நான் உங்கள் சிவு. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்த டாபிக் தான் டிஎன்இபி அக்கௌண்ட்டோட எப்படி மொபைல் நம்பரை ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஸோ அதனால் திரும்பவும் நம்ம லைவாக எப்படி மொபைல் நம்பரை ஆட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு அவரோட இபி பில்லு ரிசிப்டை வச்சு காமிக்க போகிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பை கவனிச்சிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரௌசரில் போய்க்கோங்க. அங்கே போய்ட்டு கூகுள் சர்ச் பாக்ஸில் டிஎன்இபி அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. சர்ச் கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு டிஎன்இபின்னு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரீடிங் டீட்டெயில் அண்ட் நியூஸ்ன்னு இருக்குது. ஸோ ரீடிங் டீட்டெயில் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நீங்கள் ஏற்கனவே மொபைல் நம்பர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே சூஸ் ரீஜன்ற இடத்துல உங்கள் ரீஜன் கூட செலக்ட் பண்ணிட்டு கீழே சர்வீஸ் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் எது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை கொடுத்து அங்கே கீழே இருக்க கேப்சா கோடையும் என்ட்ரி பண்ணி ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்கள் இபி அக்கௌண்ட் டீட்டெயில் அண்ட் கரண்ட் சார்ஜ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் வந்துடும். இது ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்படி ஏற்கனவே மொபைல் நம்பரை ஆட் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்குல்ல, இஃப் யூ வாண்ட் டு அப்டேட் யுவர் மொபைல் நம்பர் கிளிக் ஹேர் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணணும். நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக திரும்ப ஒரு டைம் சொல்லியிருக்கேன். நான் இங்கே இருக்க கிளிக் ஹேர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு பேஜ் வந்துடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஒன் அப்படின்னு இருக்குது ஃபஸ்ட் பாக்ஸில். செகண்ட் பாக்ஸு காலியாக இருக்குது, தேர்ட் பாக்ஸ் காலியாக இருக்குது, அண்டு ஃபோர்த்து அண்ட் ஃபிஃப்த்து மொத்தம் 5 பாக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பாக்ஸ்லேயும் எப்படி நம்ம இபி பில் ரிசிப்டை வச்சு நம்ம என்ட்ரி பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பாக்ஸில் செலக்ட் ஒன்று இருக்குது. அதில் வந்து ரீஜியன் கோட், ஓகேங்களா. உங்கள் இபி பில் ரிசிப்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் அக்கௌண்ட் நம்பரும் இருக்கும், ஓகேங்களா. அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 டிஜிட் தான், சரிங்களா. நான் எனக்கு சப்ஸ்கிரைபர் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த பில்லோட காப்பி எனக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நம்பர்னு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய 06 அப்படின்றது தான் அவரோட ரீஜியன் கோட். ஸோ நான் 06 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். 06 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 06 அந்த மாதிரிலாம் கொடுக்கல. பட் ஆனால் சென்னை நார்த் அப்படின்றது 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விழுப்புரம் 2, கோயம்புத்தூர் 3, ஈரோடு 4, மதுரை 5, திருச்சி 6, திருநெல்வேலி 7, வேலூர் 8, சென்னை சவுத்துன்றது 10 அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6 அப்படின்றது திருச்சி அப்படின்றது தான். ஸோ திருச்சி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கன்சியூமர் நம்பர் அப்படின்றது 2வது பாக்ஸில் இருக்குது. ஸோ நான் அதே மாதிரி பில் காப்பி அவரோடது எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் நம்பர் அப்படின்றதில் 06 அப்படின்னு இருக்குல்ல, அந்த 2 டிஜிட்டை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய நம்பர் தான் கன்சியூமர் நம்பர், சரிங்களா. சர்வீஸ் நம்பரில் நம்ம ஏற்கனவே 06 அப்படின்றத மேலே செலக்ட் பண்ணிட்டோம். அதை விட்டுட்டு மற்ற 1390051005 அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த நம்பரை நான் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஓகே, என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ரிசிப்ட் நம்பர் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிசிப்ட் நம்பர் உங்களுடைய இபி பில் காப்பியில் இருக்கும். இபி பில் காப்பியில் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். அவர் அனுப்பின இபி பில் காப்பியில் இங்கே ரிசிப்ட் நம்பர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் ரிசிப்ட் நம்பர். நான் அதை அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறேன்.
ஓகே, என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்தது அடுத்து இருக்கக்கூடிய பாக்ஸில் என்டர் லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் டேட் கேட்டிருக்காங்க. நமக்கு அதே மாதிரி லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் டேட். ஸோ அதை நம்ம போட்டுப்போம். இங்கே கிட்ட இருக்கக்கூடிய சின்ன பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் செலக்ட் பண்ணுற காலம் வரும். 18 ஜூன் 2020. 2020 இருக்குது. 10 ஜூன் 18 ஜூன் 2020 செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நம்ம இருக்கக்கூடிய அத்தனை காலத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிப்போம். நம்ம மொபைல் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய பில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு கியூடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.